கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே இந்த வழிபாட்டுக்கென ஆயத்தம் செய்து கொள்வோம். கடவுள் மைந்தர் தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா வாழ்விற்கும் காரணரே, வாழ்வின் ஈவுகளை பெற்றவர்களாகவும் உம்முடைய வாழ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த வாழ்வு நிறைந்த வழிபாட்டிலே நாங்கள் அனைவரும் எங்களுடைய இல்லங்களிலிருந்து இணைந்து உம்மை வழிபடக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நிறைந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் பங்கு பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் பாடக்கூடிய பாடல்களும் கேட்கக்கூடிய உம்முடைய திருமொழிகளும் எங்களுக்கும் எங்கள் நிமித்தம் நாங்கள் வாழும் சமூகத்திற்கும் பொருளுள்ள ஒன்றாக இருக்க நீர் எங்களை வழிநடத்திட வேண்டுமாறு வேண்டுகின்றோம். இந்த வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தூய ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை வழிநடத்திட வேண்டுமாறு ஆண்டவர் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். இவ்வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் ஒவ்வொரு கடவுளை போற்றும் வண்ணமாக நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளிலே 9வது பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் என்ற பாடல். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாடவாருங்கள். பராபரன் மெய் தெய்வமே, நாமல்ல அவர் சிருஷ்டித்தார், நாம் ஜனம் அவர் ராஜனே, நாம் மந்தையவர் மேய்ப்பனார், விரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள், சீரந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்தர் தயாளர் இரக்கம், அவர்க்கு என்றும் உள்ளதே, அவர் அநாதி சத்தியம், மாறாமல் என்றும் நிற்குமே. வேண்மண்ணில் ஆட்சி செய்கிறார், திரியேக தெய்வமாகிய பிதா குமாரன் ஆவிக்கும் சதா
இரண்டாம் வழிபாட்டு முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பெற்றோராகிய கடவுளினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது ஆண்டவர் உண்டாக்கின நாள், இதிலே களி கொழுந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். கடவுளுக்கும் மைந்தனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலம் மகிமை உண்டாவதாக. ஆமேன். மூவொரு கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவும் நீதியுள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்துவிரோதமாகவும் உம்முடைய பார்வையில் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்லன். உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் அரசு சமீபமாக இருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் இருந்தவாறே மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். அனைத்து ஆற்றலும் பொருந்தின கடவுளிடத்தில் நாம் நம்முடைய பாவங்களை முதலாம் பாவரிக்கை ஜெபத்தின் வழியாக சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அழிந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகள் செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வழியாக மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்கள் படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகின்ற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுங்களை எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் உண்மையாக நம்முடைய பாவங்களை உணர்ந்து அவைகளை மன்னிக்கின்ற ஆண்டவரிடம் அறிக்கை செய்து இருப்பதினாலே சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்வினை சரி செய்து கொள்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, வாழ்வுக்குரிய திருப்பணிகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். வாழும் சூழல்களிலே திருப்பணிகளை செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்திருப்பதற்காகவும் நாங்கள் நன்றி படைக்கின்றோம். அத்திருப்பணியாளர்களுக்காக நன்றி செலுத்தி திருப்பணி தலங்களிலே ஆண்டவரே
உம்முடைய அருளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் வாழ நீர் உம்முடைய கிருபை எங்களுக்கு ஈந்தருள வேண்டுமாறு ஆண்டவர் இயேசுவின் வழியை வேண்டுகின்றோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் பிரிவு 20 திருமொழிகள் 19 துவங்கி 23 வரை. தி Gospel according to Saint John chapter 20 verses from 19 to 23. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்திருந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போலவே நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பவர்களே. படிக்க தெரிவு செய்யப்பட்ட நற்செய்தி பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சி உரித்தாகுக. அருளிற்கு ஆயத்தமாகவும் இறைப்பெயர் போற்றுவதற்காகவும் அனைவரும் இணைந்து கீர்த்தனையின் 329 பாடலை பாடவும். கீர்த்தனை 329 ஆண்டவா உந்தன் சேவை அடியேன் அர்ப்பணம் செய்த என்கின்ற பாடல். என்னை தியாகிக்க ஏவும் உன்னணல் மூட்டிடுவாய். என்னை தியாகிக்க ஏவும் உன்னணல் மூட்டிடுவாய். இந்நீலம் தன்னில் மாளும் மனு மக்கள் மீட்பிற்காக வறுமை வன்கடன் வியாதி குருட்டாட்டம் கட்சி கடும் அறிவீனம் அந்தகாரம். வறுமை வன்கடன் வியாதி குருட்டாட்டம் கட்சி கடும் அறிவீனம் அந்தகாரம். மறுமூடி மக்கள் வாடும் தருணம் இக்காலமதார். மறுமூடி மக்கள் வாடும் தருணம் இக்காலமதால். குருநாதா உனதன்பை அருள்வாய் அடியேனுக்கே. தூண்டும்
அருமை இரட்சகா உன்றன் அரும்பாடு கண்ணீர் தியாகம் பேரன்பு பாரச்சேலுவை அருமை இரட்சகா உன்றன் அரும்பாடு கண்ணீர் தியாகம் பேரன்பு பாரச்சேலுவை சர்வமும் கண்ட என்றன் இருதயம் நைந்துருகி சர்வமும் கண்ட என்றன் இருதயம் நைந்துருகி வெறும் பேச்சாய் நின்றிடாமல் தருணம் எனையே தந்தே உலகே உனதாயினும் தலை சாய்க்கத்தாவில்லாமல் நலமே பூரிந்து தீர்ந்தாய் உலகே உனதாயினும் தலை சாய்க்கத்தாவில்லாமல் நலமே பூரிந்து தீர்ந்தாய் எல்லாம் தூரந்து யான் முன் நல்லாவி கொண்டுழைக்க எல்லாம் தூரந்து யான் முன் நல்லாவி கொண்டுழைக்க வல்லாவூனும் சிலுவை அல்லால் வழி வேறுண்டா அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இவ்வேளையிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக இணைந்து வந்திருக்கின்றோம். அவ்வார்த்தைகளிலே வாழ்வு உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அந்த வாழ்வுக்குரிய வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்வின் ஈவினையும் ஞானத்தையும் நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்திரள வேண்டுமாறு ஆண்டவர் இயேசுவின் வழியை வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகின்றேன். நாம் தொடர்ந்து ஆண்டவரின் அருட்செயலை குறித்து சிந்தித்து வருகின்றோம். குறிப்பாக நம்முடைய வாழும் சூழல்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடிய சூழல்களாக இருக்கிறது. துன்பத்திலும் துயரத்திலும் மூழ்கி இருக்கக்கூடிய மக்களின் கேள்விகள் கடவுள் இருக்கிறாரா என்கின்றதையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. அப்போ அந்த கடவுளின் பிரசன்னம் எப்படி இந்த உலகில் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த வாரம் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அருட்பணியை மையப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அருட்பணியின் ஊடாக நாம் எப்படி வெளிப்படுத்துகின்றோம் என்பதை மையப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. How do we express the risen Lord in our mission? How do we express the risen Lord in our mission is what we are called to deliberate upon. அப்போ திருப்பணி என்பதை மையமாக கொண்டு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருப்பணி என்று நாம் பேசும் பொழுது திருப்பணி என்பது கடவுளுடையது என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மிஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் மிஸ்ஸியோ டே. இட் இஸ் த மிஷன் ஆஃப் காட்.
அப்ப கடவுளின் திருப்பணி என்று நாம் சொல்லும் பொழுது அது கடவுள் மாத்திரம் செய்யக்கூடிய திருப்பணியா என்ற கேள்வியை நாம் எழுப்புவோம் என்றால் அல்ல. கடவுள் மக்களின் ஊடாக மக்களுக்காக செய்யக்கூடிய திருப்பணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The mission of God is not the mission of God alone, but it is the mission of God through the people. That is what we understand. So mission is by the people, for the people and of the people. திருப்பணி என்பது மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்காக மனிதர்களுடையது, ஆனால் கடவுளின் அருளை பெற்றதின் விளைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த திருப்பணியை குறித்து நாம் சற்று யோசிக்கும் பொழுது இந்த திருப்பணிக்கான அழைப்பை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். திருமறையிலே திருப்பணிக்கான அழைப்பு வரக்கூடிய சூழல்களை நாம் பார்ப்போம் என்றால் அது சிக்கல் நிறைந்த சூழலாக இருக்கிறது. Call biblically is in a context of crisis. அப்போ ஆபிரகாமை அழைப்பது என்பது சிதறுண்டு கிடந்த இஸ்ரேல் மக்களை ஒன்றிணைத்து பயணிக்க வேண்டும் என்கின்ற அழைப்பாக இருக்கிறது. In the context of scattered community comes the call of Abraham. அவ்வண்ணமே மோசேயின் அழைப்பை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது எகிப்திலே மக்கள் அடிமைத்தனத்திலே மூழ்கிருந்த ஒரு சூழலிலே கடவுள் மோசேயை அழைத்து திருப்பணி செய்யும்படியாக அழைக்கின்றார். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகளிலிருந்து இறைவாக்கினர்கள் இவர்கள் எல்லாம் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சிக்கல்களிலிருந்து மக்களை மீட்டெடுக்க முயற்சிப்பதே திருப்பணியாக கருதப்படுகிறது. அப்போ திருப்பணி என்பது சூழல் சார்ந்தது மாத்திரமல்ல, சிக்கல் நிறைந்த சூழல் சார்ந்தது. So mission is not only contextual, but mission is in a context of crisis. அப்போ திருப்பணி, கடவுளின் திருப்பணி என்பது சிக்கல் நிறைந்த சூழல்களிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கேதான் அது தோன்றுகின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It is in the context of crisis emerges the mission of God, and it is in that context God invites us to express what God's mission is all about. அடுத்தது, ஏன் கடவுள் இந்த திருப்பணியிலே ஈடுபட வேண்டும்? ஏன் கடவுள் சிக்கல் நிறைந்த சூழல்களிலே தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்கும் பொழுது கடவுள் நம்மோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய உடன்படிக்கையே அதன் அடையாளமாகவும் அதனுடைய அடித்தளமாகவும் இருக்கிறது. If at all we raise, why should this God disclose the God's self in the mission and ministry of the people? The foundation is nothing but the covenant that God has made between us and the God's self. அப்போ உடன்படிக்கை தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக இருக்கிறது. Covenant as a source of power for all of us. அப்போ அந்த உடன்படிக்கை எதை வலியுறுத்துகிறது என்றால், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய வாழ்வின் பயணத்திலே பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இருளிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை வலியுறுத்துகிறது. The covenant establishes that God is with us, and this God is walking with us as a pillar of cloud in the day and as a pillar of fire in the night. அப்போ கடவுள் அந்த உடன்படிக்கையை செய்து கொண்டிருப்பதினாலே நம்முடைய வாழும் சூழலிலே இறங்கி நம்முடைய வாழ்வினை அனுபவித்து அந்த வாழ்வின் ஊடாக நமக்கு கடவுள் விடுதலையை கொடுத்து வருகிறார் என்பதுதான் உண்மை. அப்போ இன்றைக்கு திருப்பணி என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது அதுவும் சிக்கல் நிறைந்த சூழல், ஆங்காங்கே வாழ்வின் இழப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழல்.
அப்ப இந்த வாழ்வின் இழப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஒரு புறத்திலே, வாழ்வுக்காக பயந்து நிற்கக்கூடிய சூழல் இன்னொரு புறத்திலே, உறவோடு இணைந்து வாழ முடியாத சூழல் இன்னொரு புறத்திலே. அப்போ இப்படிப்பட்ட சூழல், சிக்கல் நிறைந்த சூழல்களிலே நம்முடைய திருப்பணி என்னவாக இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க இருக்கின்றோம். Amidst crisis-filled context, how do we understand the covenant of the Lord and the mission of the Lord? முதலாவது, இந்த கடவுளின் உடன்படிக்கை என்பது நம்மை ஆற்றல் படுத்தக்கூடிய உடன்படிக்கையாக இருக்கிறது. The covenant of God encourages us or empowers us. எப்படிப்பட்ட ஆற்றலினை இந்த உடன்படிக்கை நமக்கு கொண்டு வருகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, குறிப்பாக நாம் நற்செய்தி பாடம் படிக்க கேட்டோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 துவங்கி 31 முடிய நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அவனமே நிருப பகுதியிலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 10 முடிய நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த 3 திருமறை பகுதிகளில் இருந்தும் நாம் எப்படி கடவுள் நம்மை ஆற்றல் படுத்துகிறார் என்பதை சற்று புரிந்து கொள்ள முயல்வோம். நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே வசனம் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சீடர்கள் யூதர்களுக்கு பயந்து அந்த அறைக்குள்ளாக அமர்ந்திருந்தார்கள் என்று. அப்போ யூதர்களுக்கு பயந்து அறைகளுக்குள்ளாக அமர்ந்திருக்கக்கூடியவரை ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு திருப்பணியாக இருக்கிறது. அவ்வண்ணமே பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியிலே சிறையிருப்பிலிருந்து வெளியேறக்கூடிய மக்களுக்கு, சிறையிருப்பிலிருந்து வெளியேறும் பொழுது புதிய ஒரு வாழ்வை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்கின்ற ஆற்றலை கொடுக்கக்கூடிய திருமறை பகுதியாக இருக்கிறது. நிருப பகுதியிலே நீங்கள் ஒதுக்கப்பட்டீர்கள், நீங்கள் மக்கள் இல்லை என்று கருதப்பட்டீர்கள், இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது கடவுளின் மக்கள் என்றும் இரக்கம் பெற்றவர்கள் என்றும் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் என்பதை வலியுறுத்துகிறது. அப்போ 3 திருமறை பகுதியும் ஆற்றல் படுத்தக்கூடிய திருமறை பகுதிகளாக இருக்கிறது. So all the 3 texts discloses the mission of God as a mission of empowerment. அங்கே மக்களை ஆற்றல் படுத்தக்கூடியதாக இருக்கிறது. திருமறை முழுவதும் நாம் திருப்பணியை எடுத்து பார்க்கும் பொழுது அது ஆற்றல் படுத்தக்கூடிய ஒன்றை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருந்த மக்களுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த ஆற்றல் ஒரு புறத்திலே ஏரோதை, பாரோவை எதிர்க்கக்கூடிய ஆற்றலாகவும், மறுபுறத்திலே வாழ்வின் நம்பிக்கையை இழந்திருந்த மக்களை ஊக்குவிக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது. The empowerment of God is always twofold. On one hand, it counters Pharaoh. On the other hand, it empowers Israelites in Egypt. அப்போ ஆற்றல் படுத்தக்கூடிய திருப்பணியாக இருக்க வேண்டும். அவ்வண்ணமே படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே யூதர்களுக்கு பயந்து இருந்த மக்களை ஆற்றல் படுத்தக்கூடிய ஒன்றாகவும், ஆற்றலை பெற்று அவர்கள் வெளியேறி பயந்த அதே யூத சமய தலைவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றவர்களாகவும் அவர்கள் வெளியேறுகிறார்கள். So the empowerment that the disciples receive from Jesus is to stand
and to counter the leaders of Jewish community. அவனுமே நிருப பகுதியிலே ஒதுக்கப்பட்ட கல்லே மூளை கல்லாக மாறியது. The rejected stone transformed into a cornerstone. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கடவுள் அங்கே கொண்டு வருகின்றார். அப்போ இன்றைக்கு நாம் வாழும் சூழல் ஆற்றல் தரக்கூடிய திருப்பணியை செய்ய அழைக்கப்படுகிறது. The present context is calling us to do the ministry of empowerment. இன்றைக்கு மக்கள் பயந்து இருக்கக்கூடிய சூழல், மக்கள் துன்பம் துயரத்திலே இருக்கக்கூடிய சூழல். அப்போ அந்த சூழலிலே கடவுள் நம்மை ஆற்றல் படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் செயல்படுங்கள். Work as a community of empowerment. Empower people in this situation. இந்த சூழலை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை மக்களிடத்திலே நீங்கள் கொண்டு செல்லுங்கள். அப்போ எகிப்திலே மக்கள் அடிமைத்தனத்திலே வாழ்வு இழந்து கொண்டிருந்த சூழல், ஒவ்வொரு நாளும் ஏராளமானோர் வாழ்வு இழந்து கொண்டிருந்த சூழல். அந்த சூழலிலே கடவுள் மோசேயை அனுப்பி அவர்களை ஆற்றல் படுத்துகின்றார். அந்த சூழலை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள், இது தொடர்ந்து இருக்காது, இதை நாம் மேற்கொள்ளுவோம் என்பதை கடவுள் அங்கே வலியுறுத்துகின்றார். Face the situation so that you will overcome the situation. The situation will not persist forever. அச்சூழலை நீங்கள் சகித்து அந்த சூழலை மேற்கொள்வீர்கள் என்கின்ற ஆற்றலை நாம் இன்றைக்கு சமுதாயத்திலே கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்போ முதலாவது, இந்த சூழலிலே திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது என்னவென்றால், ஆற்றல் படுத்தக்கூடிய திருப்பணி எங்கேயும் நடைபெற வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஆற்றலை தரக்கூடியவர்களாக நாம் கடவுளின் வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். ஆனால் இந்த சூழலிலே கடவுளின் வார்த்தையை ஆற்றல் தரக்கூடியதாக பயன்படுத்துவதை காட்டிலும் அவரவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய சூழல்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளைவு. கடவுள் தண்டிக்க ஆரம்பித்து விட்டார், கடவுளின் நாட்கள் நெருங்கிவிட்டது, ஆகையால் தான் எல்லோரும் மரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று கடவுளையே நாம் முன்னிட்டு மக்களை இன்னும் பயத்திற்குள்ளாக தள்ளி கொண்டிருக்கக்கூடிய சூழலாக மாறிவிட்டிருக்கிறது. It is not that we have to impose fear in the name of the Lord to the people, because God always calls us to not to fear. கடவுள் பயப்படாதீர்கள் என்பதை தான் நமக்கு அதிகமாக கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அப்போ இந்த சூழலிலே பயத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆற்று திருப்பணிகளை நாம் செய்ய வேண்டும், ஆற்றல் படுத்த வேண்டும். So the first and foremost mission that the entire world is looking for is a mission of empowerment. இந்த சூழலிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம், மீண்டும் வாழ்வும் உறவும் நிறைந்த உலகத்தை நாம் காண்போம் என்கின்ற திருப்பணியை நாம் மையப்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக கடவுளின் உடன்படிக்கை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய திருப்பணி என்னவென்றால், சமாதானத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக நாம் செயல்பட வேண்டும். The covenant is calling us to proclaim the peace of the Lord. அப்போ சமாதானத்தை அறிவித்தல் என்பதும் ஒரு மிகப்பெரிய திருப்பணியாக இருக்கிறது. அறிவிப்பு தான் மிக முக்கியமான ஒரு திருப்பணி. Proclamation is the greatest gospel. What do we proclaim is the question that we raise. The covenant is calling us to proclaim the relationship that we enjoy and celebrate with the Lord. உடன்படிக்கை கடவுளோடு நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உறவின் ஆசீர்வாதத்தை அறிவிக்கபடியாக அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. So the mission is to proclaim the covenant of peace. ஆகையால் தான் நாம் படிக்க கேட்ட
எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்திலே அந்த வசனம் எப்படி துவங்குகிறது என்றால், I will make with them a covenant of peace. நான் அவர்களோடு சமாதானத்தின் உடன்படிக்கையை செய்வேன் என்பதை வலியுறுத்துகின்றார். அப்போ உடன்படிக்கை என்பது சமாதானத்தை வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ எப்படிப்பட்ட சமாதானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமாதானம் என்பது சிக்கல் நிறைந்த சூழல்களிலே சிக்கல்களை அனுபவித்தவர்கள் சொல்லக்கூடியதுதான் சமாதானம். Peace is nothing but this peace emerges in the context of crisis, and it is emerging from the people who experience crisis in the context. யாரெல்லாம் சிக்கல்களை தங்களுடைய வாழ்விலே அனுபவித்தவர்களோ அவர்களே சமாதானம் அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நாம் இந்த 3 திருமறை பகுதிகளை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால், அந்த நிருப பகுதியிலே ஒதுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை அனுபவித்தவர்கள், they experienced rejection, they experienced slavery, and they experienced the mercilessness. யாரெல்லாம் துன்பத்திலே துயரத்திலே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தங்களுக்குள்ளாகவே யோசித்துக் கொள்வது, கடவுள் எங்களை ஒதுக்கிவிட்டார் என்றும், கடவுளுக்கு நாங்கள் மனிதர்களாக தெரியவில்லை என்றும், கடவுள் எங்கள் மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்பதுதான் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். So they presume themselves that they have been rejected by God. ஆனால் அப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் கடவுள் சமாதானத்தின் திருப்பணியை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இஸ்ரேல் மக்களின் வாழ்வின் வரலாற்றின் அனுபவத்திலே they were rejected, they were enslaved, and they thought that they do not have the mercy of God. அங்கிருந்தான் கடவுள் திருப்பணியாளர்களை தெரிந்தெடுக்கிறார். அவனுமே இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே நாம் இயேசுவை சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, மத்தேயு நற்செய்தியாளர் சொல்வது, அவர் தனக்குரியவரிடம் வந்தார், ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. He came to the own, but the own rejected him. அந்த ஏற்றுக்கொள்ளப்படாத அனுபவத்தை இயேசுவும் அனுபவிக்கிறார். ஒதுக்கி வைக்கப்பட்ட அனுபவத்தை இயேசு அனுபவிக்கின்றார். இயேசுவும் மனிதர்கள் அல்ல என்பதை கருதப்பட்ட சூழலையும் அனுபவிக்கின்றார். அப்போ இந்த துன்பங்கள், துயரங்கள், இரக்கமற்ற அனுபவங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள்தான் சமாதானத்தை அறிவிக்க முடியும். It is the rejected who can become a message of peace for the rejected. அப்போ இங்கே சமாதானம் அறிவித்தல் என்பது எந்த ஒரு சிக்கலையும் அனுபவிக்காமல் நாம் சமாதானத்தை அறிவிக்க முடியாது. அது சமாதானமே இல்லை. சிக்கல்களை அனுபவிக்காமல், பாடுகளை அனுபவிக்காமல், ஒதுக்கி வைத்தலை அனுபவிக்காமல் நாம் சமாதானத்தை குறித்து பேசவே முடியாது. சமாதானத்தை நாம் அறிவிக்க முடியாது. Without the experience of rejection, we cannot proclaim peace. அப்போ 3 திருமறை பகுதியும் நமக்கு ஆழமாக வலியுறுத்தக்கூடியது என்னவென்றால், சமாதானத்தின் உடன்படிக்கையை நாம் அறிவிக்க வேண்டும். எப்படி நாம் இந்த சமாதானத்தின் உடன்படிக்கையை அறிவிக்கின்றோம் என்றால், இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களிலே பாதிக்கப்பட்டவர்களாகவும் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வந்தவர்களாகவும் நாம் சமாதானத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்போ சமாதானம் அறிவித்தல் என்பது வாழ்வின் இழப்பிற்கும் வழிவகுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Proclamation of peace is always at the cost of love. சமாதானத்தை கொண்டு வருவதற்காக நாம் உழைப்போம் என்றால் நம்முடைய வாழ்வினையும் நாம் இழந்து விடுவோம். அதுதான் சமாதானத்தின் உச்சக்கட்ட தேவை. That is the most required
mission in proclaiming peace. அப்போ சமாதானத்தை அறிவிக்கக்கூடியவர்களாக, ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைத்து அவர் மீது தன்னுடைய உயிர் மூச்சினை ஊதி, நீங்கள் சென்று மன்னிப்பை பறைசாற்றுங்கள் என்பதை வலியுறுத்துகின்றார். பீஸ் த்ரூ ஃபர்கிவ்னஸ். உங்களை மன்னிக்கிறவர்களை மன்னியுங்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அப்போ மன்னிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய சமாதானத்தின் கருவியாக இருக்கிறது. Forgiveness as an instrument of peace. அப்போ யாருக்கு மன்னிப்பு என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய சூழலை மையமாக கொண்டு நான் சிந்திக்கும் பொழுது, சிலர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது கடவுள் கிருபையில் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லா இல்லாதவர்கள் எல்லாம் கடவுள் கிருபை அற்றவர்களா என்கின்ற கேள்வி நமக்குள்ளாக எழும்புகின்றது. அப்போ கடவுளின் கிருபை நல்லா இருக்கின்றவங்களுக்கு தானா? சுகவீனமாக இருக்கின்றவர்கள், பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள் கடவுளின் கிருபை பெற்றவர்கள் அல்லவா என்கின்ற கேள்வியை நாம் சற்று எழுப்பி பார்க்க வேண்டும். The moment when we ask someone, how are you? They say, by God's grace we are doing well. If at all we are doing well in the context where many are unwell, we should not proclaim it as God's grace. அனைவரும் பலவீனமாக சுகவீனமாக வாழ்வு இழந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே கடவுளின் கிருபையாலே நான் நன்றாக இருக்கின்றேன் என்று சொல்வது கடவுளின் கிருபை அல்ல. அவர்களின் பாடுகளை புரிந்து கொள்வதிலும் அவர்களுக்கு அந்த பாடுகளிலே உதவுவதும் தான் கடவுளின் கிருபை. You are well so that you should participate in making the unwell to experience the wellness. அப்போ கடவுளின் கிருபையில நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதே கண்டிப்பாக கடவுளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம் என்பதை தான் நான் புரிந்து கொள்ளுகின்றேன். If at all I say I am well by God's grace, I am completely defaming the name of God. அப்போ God's grace, கடவுளின் கிருபை என்பது இன்றைக்கு உலகத்திலே மக்கள் துன்பப்பட்டு துயரப்பட்டு மரணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்னால் ஏதாவது செய்ய முடியுமா என்பதை யோசித்து செய்வதுதான் கடவுளின் கிருபை. ஆகையால் நான் நன்றாக இருப்பதற்காக அல்ல, என்னை போலவே என்னுடைய அயலாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டியது. So the proclamation of peace is in proclaiming the true word of God. அப்போ சமாதானத்தை அறிவித்தல் என்பது ஆண்டவரின் அருளை உண்மையாக அறிவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து அங்கே சீடர்களை பார்த்து, நீங்கள் வெளியே சென்று மன்னிப்பின் அறிவிப்பை செய்யுங்கள். அப்ப யாரெல்லாம் இன்றைக்கு கடவுளின் கிருபையால நான் நல்லாகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமோ நாம் எல்லாம் முதலாவது மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னுடைய அயலார் துன்பத்திலே துயரத்திலே இருக்கும் பொழுது எப்படி நான் கடவுளின் கிருபையிலே நல்லா இருக்கிறேன் என்று சொல்ல முடியும் என்பதை யோசித்து நாம் கடவுளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். We should reform, we should seek forgiveness, saying that when I see my neighbor struggling for life, how could I say that by God's grace I am doing well? அப்போ கடவுளின் கிருபை நாம் அவர்களின் துன்பத்திலே துயரத்திலே பங்கு பெற்று நாம் எப்படி நன்றாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றோமோ அவர்களும் நாங்கள் நன்றாக இருக்கின்றோம் என்று சொல்வதற்காக உழைக்க வேண்டும். That is what proclamation of peace is. அப்போ அறிவிக்கக்கூடியவர்களாக, ஆற்றல் படுத்தக்கூடியவர்களாக மாத்திரமல்லாமல் நாம் அறிவிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். We are here to proclaim the covenant of peace. கடைசியாக திருப்பணி என்பது எதிர்க்கக்கூடியவர்களாகவும் நாம் செயல்படக்கூடிய
ஆற்றலை பெற்றவர்கள். The mission is also is to resist. It is not only to empower and to proclaim, but also to resist. எதை நாம் எதிர்க்க வேண்டும் என்று சற்று யோசிக்கும் பொழுது 3 திருமறை பகுதியிலும் நாம் அந்த கருத்தியலை பார்க்க முடிகிறது. குறிப்பாக எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலே சொல்லப்படுவது, இந்த நிலத்திலிருந்து மிருகங்களை நான் அகற்றி விடுவேன் என்று கூறுகின்றார். உங்களோடு சமாதானத்தின் உடன்படிக்கையை செய்வேன், மிருகங்களை நான் இங்கிருந்து அகற்றி விடுவேன். I will banish the wild animals. I will banish the wild animals on this land. அவனுமே அங்கே யூதர்கள் யார் சீடர்களை பயப்படுத்தினார்களோ அவர்களை எதிர்க்கக்கூடிய ஒன்று, ரெசிஸ்டிங். நிருப பகுதியிலே யாரெல்லாம் நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ ஒதுக்கி வைத்தவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு திருப்பணி. So the mission of God is resisting, to resist evil. அப்போ மிருகங்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய உலகம். எந்த விலங்கும் அந்த மிருகம் என்று கருதப்படக்கூடாது. ஆனால் ஏன் அவைகளை மிருகங்கள் என்று நாம் கூறுகின்றோம்? Why do we call animals as wild animals? Animals are called wild because they live in killing the other. எந்த மிருகங்கள் எல்லாம் மற்ற மிருகங்களை கொன்று வாழ்கிறதோ அந்த மிருகங்களை தான் நாம் வைல்டு, கொடூரமான மிருகங்கள் என்று கூறுகின்றோம். அது இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களிலே இருக்கக்கூடிய சுபாவம். பிறருடைய நலனை விரும்பாதவர்கள் மிருகங்கள் என்று கருதப்பட வேண்டும். பிறருடைய வாழ்விற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் மிருகங்கள் என்று கருதப்பட வேண்டும். பிறருடைய வாழ்விலே இழப்புகளை கொண்டு வரக்கூடியவர்கள் மிருகங்கள் என்று கருதப்பட வேண்டும். ஒருவேளை இந்த நோய் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு நோயாக இருக்குமே என்றால் அந்த மனிதன் கொடூரமான மிருகத்திற்கும் கொடூரமானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கொடூரமான மிருகங்கள் இல்லாத நாடை கடவுள் உருவாக்குவார். ஒரு சாதாரண ஒரு சிறிய தொற்று நோய் இன்றைக்கு வாழ்வை பறிக்கக்கூடிய மிருகமாக மாறியிருக்கிறது. அப்போ அந்த மிருகம் இல்லாத நாடை கடவுள் உருவாக்குவார் என்கின்ற ஆற்றல் நமக்குள்ளாக இருக்க வேண்டும், நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலினையும் கடவுள் நமக்கு கொடுப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So God is working to banish the wild animal on this land. கடவுள் இந்த கொடூரமான மிருகத்தை முறியடிப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இஸ்ரேல் மக்களின் வாழ்வின் வரலாற்றிலே பாரோ ஒரு மிகப்பெரிய மிருகமாக இருந்தான். நேபுகாத்நேச்சார் ஒரு மிகப்பெரிய மிருகமாக இருந்தான். ஏரோது ஒரு மிகப்பெரிய மிருகமாக இருந்தான். சீசர் ஒரு மிகப்பெரிய மிருகமாக இருந்தான். நீரோ ஒரு மிகப்பெரிய மிருகமாக இருந்தான். அப்போ இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்வின் வரலாற்றிலே கடவுள் இந்த மிருகங்களை எல்லாம் வீழ்த்தினதை பார்த்தார்கள், அதற்கு சாட்சிகளாக இருந்தார்கள். ஆகையால் தான் அவர்களின் வாழ்வின் வரலாற்றை நாம் திருமறையாக படித்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் நம்முடைய வாழ்விலும் இந்த மிருகம் வீழ்த்தப்படுவதை நாம் பார்க்க இருக்கின்றோம். நாமும் வரலாற்றிலே கடவுளின் சாட்சிகளாக நிற்போம். அப்போ இவைகளை எல்லாம் எதிர்க்கக்கூடிய திருப்பணிகளை இன்றைக்கு கடவுள் செய்து கொண்டிருக்கின்றார். So dear friends, the mission of the Lord is the mission that empowers people to face the situation. And the mission of the Lord is also the mission that proclaims life in the context of lifelessness. And the mission of the Lord is the mission that resists evil in order to bring forth life. அப்போ கடவுளின் திருப்பணி
மக்களுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய திருப்பணியாகவும், கடவுளின் திருப்பணி வாழ்வின்மையின் சூழலை வாழ்வினை அறிவிக்கக்கூடிய திருப்பணியாகவும், மக்களின் திருப்பணி தீமைகளை எதிர்த்து வாழ்வை பறைசாற்றக்கூடிய திருப்பணியாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட திருப்பணிதான் கடவுள் நம்மை செய்வதற்காக அழைத்திருக்கின்றார். அந்த அழைப்பிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். அருளுரை கேட்டு நாம் நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தல பற்றுறுதி வழியாக அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கின்றார். அவரிடத்தின்று உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கின்றேன். பொதுவாக இருக்கின்ற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமேன். அன்பானவர்களே, தொடர்ந்து கடந்த வாரத்திலும் பல்வேறு திருச்சபைகளிலே பல்வேறு சபையார் தங்களுடைய வாழ்வினை இழந்திருக்கிறார்கள். சபையார்கள் மாத்திரமல்லாமல் பொதுமக்களும் தங்களுடைய வாழ்வினை இழந்திருக்கிறார்கள். ஆகையால் அவர்களின் வாழ்வினை எல்லாம் சற்று மனதிலே கொண்டு நாம் ஒரு நிமிடம் அமைதியாக இருப்போம். அன்பின் ஆண்டவரே, உயிர்த்தெழுதலுக்கும் நிறைவான வாழ்விற்கும் காரணரே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் மரித்து போனவர்களை நினைத்து பார்க்கக்கூடிய தருணம் இவ்வுலகத்திலே உண்டாயிருக்கிறது. அதுவும் ஒருவர் இருவர் அல்ல, ஆண்டவரே, நூற்றுக்கணக்கான மக்களை நாங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய தருணம் இந்த உலகில் உருவாக்கி இருக்கிறதை எண்ணி நாங்கள் கதறுகின்றோம். ஏராளமான குடும்பத்தின் பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்திலே உறவுகளை இழந்து தவித்து துடித்து கொண்டிருப்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றீர். உம்முடைய பிரசன்னம் மாத்திரமே அக்குடும்பத்தாருக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அந்த உயிர்த்தெழுதலின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் உறவுகளை இழந்தவர்களாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். உம்முடைய சமாதானம் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை ஆற்றல் படுத்தி வழிநடத்திட வேண்டுமாறு ஆண்டவர் இயேசுவின் வழியை வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா வாழ்விற்கும் காரணரே, மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம்.
ஆண்டவர் தாமே கொடுத்திருக்கின்ற உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உலகம் மரண சூழல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணம் இருந்தாலும் அந்த மரண சூழலை போராடக்கூடிய அனைத்து ஆற்றலினை அனைவருக்கும் குறிப்பாக மருத்துவ குடும்பத்திற்கும் நீர் கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவர் தாமே மருத்துவமனைகளிலே ஆண்டவரே ICU, NICU, HICU போன்ற இடங்களிலே இருக்கக்கூடியவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய மென்மையான கரம் அவர்களை தொடவும், வாழ்வு பெறவும், மறுவாழ்வின் சாட்சிகளாக உலகத்திலே திகழவும் நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, அநேகர் மூச்சு திணறலினாலே துடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இந்த உலகத்திலே உருவாகி இருக்கிறது. உம்முடைய உயிர் மூச்சினை ஒவ்வொருவரின் நாசியிலும் நீர் ஊத வேண்டுமாறும், அவர்கள் உயிருள்ளவர்கள் ஆனார்கள் என்பதை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டுமாறு சூழல் இந்த உலகில் உருவாக வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களிலே பலவீனமாக மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் இருந்து மருத்துவம் பெற்று வரக்கூடியவர்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். அனைத்தும் ஒவ்வொரு நாளும் அவர்களின் சிகிச்சை அவர்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். வெகு சீக்கிரத்திலே இல்லத்திலும் இருந்தும் சரி, மருத்துவமனையிலிருந்தும் சரி, அவர்கள் சுகம் பெற்று உமக்கு சாட்சிகளாக எழும்பி பிரகாசிக்க நீர் அருள் தந்தரல வேண்டுமாறு வேண்டுகின்றோம். கூக்குரல்களும் புலம்பல்களும் போதுமும், மரணங்கள் தொடரக்கூடாது என்று நாங்களும் அண்டை வேண்டி நிற்கின்றோம். மரணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நீர் வாழ்வின் ஆண்டவர் என்பதை நீர் வெளிப்படுத்திட வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். நோயினாலே மாத்திரமல்ல ஆண்டவரே, பல்வேறு சமூக தீமைகள் இன்னும் உலகத்தை வாட்டிக் கொண்டிருக்கின்றன. அந்த சமூக தீமைகளும் உலகிலே மரணங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த சமூக தீமைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அதிலிருந்து மரணத்தை அடைந்து சமமான சமூகத்திற்கு உயிர்த்தெழு நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு வேண்டுகின்றோம். ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஆக்சிஜன் இல்லை, படுக்கை அறை இல்லை, ICU இல்லை, வென்டிலேட்டர் இல்லை என்று சொல்லக்கூடிய சூழல் வெகு சீக்கிரத்திலே நீர் மாற்றி போட வேண்டுமாறும், அதற்காக எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் எந்த தடைகள் இல்லாமல் நிறைவேற வேண்டுமாறும் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த நோயை குணப்படுத்தக்கூடிய மருத்துவங்கள் நீர் கொடுத்திருக்கின்றீர். அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு கொடுத்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். அவனுமே அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களிலே பிறந்த நாளினையும் திருமண நாளினையும் கொண்டாடினோருக்காக நன்றி செலுத்தி, ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற புதிய வாழ்வு பொறுப்புள்ள ஒரு வாழ்வாகவும் பொருளுள்ள ஒரு வாழ்வாகவும், ஆண்டவரை புதியதொரு விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்வாக ஆசீர்வதித்து இன்னும் ஏராளமான பிறந்த நாட்களினை, திருமண நாட்களினை கொண்டாடக்கூடிய அருளை தாரும். 2 திருச்சபைகளின் மூப்பர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான சுகத்தை, பலத்தை கட்டளையிட்டருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். வாலிபர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். குழந்தைகளுக்கு நீரே அரணாய் இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவர் தாமே சூழலை மாற்றி போடுவீர். நாங்கள் ஒருவரை ஒருவர் மீண்டும் முகமுகமாக சந்தித்து எங்களுடைய உறவுகளை புதுப்பித்து உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த நாட்கள் நெருங்கின என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். தொடர்ந்து இந்த தருணத்திலே வெளியே சென்று திருப்பணிகளை செய்யக்கூடியவர்களை பாதுகாத்து கொள்ளும். ஏராளமான திருப்பணியாளர்கள் பலவீனம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களை திருப்பணியின் கருவிகளாக உருவாக்கினவர் நீர். அவர்களை திருப்பணியின் கருவிகளாக தொடர்ந்து பயன்படுத்தி அருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். உம்முடைய நிறைவான சந்தோஷமும் சமாதானமும் எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களிலே தங்கியிருக்க வேண்டுமாறு வேண்டுகின்றோம். கடந்த 5 ஆண்டுகள் 2 திருச்சபைகளிலும் உம்முடைய திருப்பணியை செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். என்னோடு இணைந்து திருச்சபையின் வளர்ச்சிக்காக உழைத்த பரிபாலன குழுவினர்களுக்காகவும்,
ஆண்டவரே, திருச்சபையின் ஒவ்வொரு அங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர்களின் சங்கம், ஞாயிறு பள்ளி, மூப்பர்களின் சங்கம், ஒவ்வொரு அங்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தாருக்காகவும் நாங்கள் நன்றி படைக்கின்றோம். தொடர்ந்து இந்த உறவிலே, இந்த விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்து எங்களுடைய திருச்சபைகள் உலகிற்கு ஒப்பாகவும் ஒளியாகவும் திகழும் என்கின்ற நோக்கத்தோடு உழைக்கக்கூடிய எண்ணத்தை கொடுத்தள்ள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இறைமகன் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. நமது ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பும் நம்முடன் வாழ்கின்றவராகிய தூய ஆவியாரின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் நம் அனைவரின் குடும்பங்களோடும் நாம் வாழும் சமுதாயத்தோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே பூஷித்து வளர்ப்பியும் இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்ச